நீயா நானா நிகழ்ச்சி ட்ரூல் செய்ய போகிறேன். அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக செய்வது அல்ல. இது ஒரு சிரிப்பு நிகழ்ச்சிக்காக மட்டுமே. ஒரு பள்ளிக்கூடத்தில் சேருவதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு பிள்ளை. கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். that kid was rejected by the school. அதுக்கு அவங்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன். விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டிந்தா பாருடா. சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்குள்ள அந்த பிள்ளையினுடைய வீடு இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. ஆகாரமாக்குது. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து we get rejected. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனப்ப அவங்க கேட்டது உங்க பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணல. சம்பளம் ஓட்ட ஓரத்துல இயம்பு தாளைக்கு வேறு சம்பளம். உங்க பொண்ணுக்கு ஏன் கல்யாணம்? என் பொண்ணு she is also 23 years. இதோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சொன்னா பிஜி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணனும்னா உங்க பையன் தான் பண்ணி வைக்கணுமா? உங்க பையன் செலவுல ஐயோ பாண்டி ஆண்டி தான் பண்ணணுமா அப்படின்றாங்க. இல்ல மேடம் என்னோட செலவுல இருந்து நான் பண்ணி இத காப்பாத்துறோம் பின்னாடி. சோ ரெண்டு பேருக்கு ஷேர். என் பையனுக்கு ஒரு வீடுனா பொண்ணுக்கு ஒரு வீடு அப்படியே கொடுப்பேன். இதுல போராடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. ரொம்ப ஃபீலான விஷயம் என்னன்னா, என் அப்பா வந்து படிச்ச வேலையில இருக்கணும். ஓ அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்குனால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றது அந்த உங்க அப்பா படிச்ச வேலையில இருக்கணும். அப்பதான் அந்த ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே கொஞ்சம் நாட்டு காட்டுறாங்க. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஃபேமிலில வந்து 3 தலைமுறையாவே பொண்ணுங்க வேலைக்கு போறாங்களாம். ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன். சோ அதனால அவங்களோட சேலரி அதெல்லாம் அந்த பொண்ணு தான் பாத்துக்கும். அதாவது பெண்ணுடைய சம்பாத்தியம் என்பது எங்கள் குடும்பத்துக்கான பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோங்கிறாங்க. பொண்ணுக்கு சம்மந்தப்பட்டது நீங்க அதில் தலையிடக்கூடாது. உங்க சம்பளம் உங்களோடது, அவங்க சம்பளம் அவங்களோடது. வெரி குட் ஆபீஸ். வீடுல சாரி நான் மாத்தி சொல்றேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.